கிறிஸ்துவர்கள் மனிதன் பாவத்தில் விழுந்து விட்டான், இந்த மனுக்குலம் முழுவதும் பாவத்தில் விழுந்து விட்டது, மனிதன் பிறக்கும் போதே பாவியாகத்தான் பிறக்கிறான், தன்னுடைய செய்கைகளிலும் அவன் பாவத்தை தான் செய்கிறான் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே. நான் கேட்கிறேன், இதற்கு அவர்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை தவிர வேறு இலக்கியங்களில் வேறு நூல்களில் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த மனிதன் பாவம் செய்து பாவத்தில் விழுந்து போனான். அவனை மீட்பதற்காக கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார், பிறந்தார் என்றெல்லாம் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள் என்று ரோமர் 3:23 பார்க்கிறோம். அதே ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய கேள்வி என்னவென்றால், பரிசுத்த வேதாகமத்தை தவிர வேறு எந்த இலக்கியங்களிலாவது நூல்களிலாவது மனுஷன் கெட்டு போனான், எல்லாரும் பாவம் செய்தார்கள், மனுக்குலம் பாவத்தில் விழுந்து விட்டது, தூய நிலையில் இருந்து பாவ நிலைக்கு வந்து விட்டது என்பதற்கான ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால் ஆதாரம் இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அதே காரியம் சிவஞான போதத்திலே சூத்திரம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். சூத்திரம் 1 அந்த பாடல் சொல்லுகிறது, அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்பமாக இந்த பாடலை சொல்லுகிறேன். அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியாம் ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் ஆதி என்பனர் புலவர். இதற்கு என்ன அர்த்தம், இதனுடைய விளக்கம் என்ன என்று கேட்டால், அவன் ஆதாம், அவள் ஏவாள், அது உலகம், இந்த மூன்றும் 3 விதங்களில் படைக்கப்பட்டது. எப்படி? ஆதாமை தேவன் மண்ணினால் செய்து அவருடைய சுவாசத்தை ஓதி அவனை ஜீவாத்மாவானான், அவன் ஜீவாத்மாக மாறினான் என்று சொல்லி அங்கு போடப்பட்டிருக்கிறது. ஏவாளை ஆண்டவர் ஆதாமின் எலும்பை எடுத்து அதன் மூலமாக அவளை உருவாக்கினாள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. உலகத்தை வானம் உண்டாகட்டும், பூமி உண்டாகட்டும் என்றெல்லாம் சொல்லி வார்த்தையினால் உருவாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக அவன் அவள் அது என்னும் இந்த 3 காரியங்களும் 3 விதமாக படைக்கப்பட்டது. அவைகள் தோன்றிய தூய நிலையிலிருந்து பாவத்தில் விழுந்து விட்டது. அதைத்தான் 2வது வரி சொல்லுகிறது, தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம், மலம் போன்ற பாவத்தில் விழுந்து விட்டான். அதுதான் தூய நிலையின் முடிவும் பாவ நிலையின் ஆரம்பமும் என்று புலவர்கள் கூறுகின்றனர் என்று சொல்லி அந்த பாடலிலே அவர்கள் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக பரிசுத்த வேதாகமத்தின் கருத்தை அங்கு எடுத்து எழுதியிருக்கிறார்கள். அதாவது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனார்கள் என்ற அந்த வாக்கியத்தை அங்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த சிவஞான போதத்திலே சூத்திரம் 1 என்று காண முடிகிறது. அருமையான தேவ ஜனங்களே, இந்த காணொலியை பார்ப்பவர்களை கேட்பவர்களே, மனுக்குலம் பாவத்தில் விழுந்து விட்டது. மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்பதற்காக இறைவன் இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்று பரிசுத்தம் வேதாகமம் கூறுகிறது. உண்மைதான் என்பதை நாம் கண்டு வர முடிகிறது. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபம் செய்வோமா? பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துக்காக, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் இந்த காணொலியை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரும் மனுக்குலம் பாவத்தில் விழுந்து போனது, பாவத்திலிருந்து மீட்க வந்தவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பாவ நிலைக்கு வந்த இந்த மனுக்குலம் திரும்ப தூய நிலைக்கு கொண்டு போக செல்வதற்காக இயேசு வந்தார் என்பதை புரிந்து கொண்டு பாவ நிலையில் இருந்து தூய நிலைக்கு வருவதற்கு கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம்.
நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.